சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்களோட இன்னைக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. அவங்களோட கோரிக்கைகள் பல வச்சாங்க இன்னைக்கு. இதன் மூலமா ஒரு 20 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசுக்கு வந்து ஒரு கேட்டகரி வைப்பாங்க. அதில் இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு கேட்டகரியில் இருக்கோம். அவங்களோட முதல் ரெக்வஸ்ட் என்னன்னா, இதை ஒயிட் கேட்டகரி இல்லைன்னா கிரீன் கேட்டகரி அப்படின்றத கொண்டு வரணுன்றது அவங்களுடைய முதல் வாக்குறுதியாக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வர ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து ஒரு ட்ரைனிங்கே இல்லை அப்படின்றது ஒரு ஒரு பெரிய கோரிக்கையாகவே இருக்குது. ஏன்னா வர ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கெமிக்கல் தான் இந்த கெமிக்கல் அப்படின்னு வந்து தெரியணும். ஏன்னா 60க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பட்டாசு தொழிற்சாலைகளில். அந்த கெமிக்கல் இதுதான் அப்படின்றது தெரியாமே நம்ம உள்ளே போய் ஒரு தெரியாமே வந்து அவங்கள வந்து ஹராஸ் பண்ணிடுறோம். ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ரெண்டாவது கோரிக்கையாக இருந்தது. மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு விஷயம்னாலும் அப்பீல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரியை வந்து ரெவகேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, அது எண்ட் ஆஃப் த டே ஒரு அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மேலே அவங்க போய் எங்கே அப்பீல் பண்ணணுன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ இதுக்கான ஒரு அப்பீல் சிஸ்டம், ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வரைக்கும் நம்ம போகிறோம். அந்த மாதிரியான அப்பீல் சிஸ்டம் வந்து நம்ம பட்டாசு தொழிற்சாலைகளுக்கும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதே மாதிரி அதாவது நம்மளோட பட்டாசு தொழிற்சாலை இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லோ ஹசார்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த மாற்றி லோ ரிஸ்க் பைரோடெக்னிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை நம்ம பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட கனவு, என்னுடைய கனவும் கூட, எக்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை. அது எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஹசார்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, சைனாவில் இருக்க போர்ட்டில் இருக்க ஷிப் எல்லாமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வேர்டு ஒன்று இருக்கிறனால அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நேம் மாற்றி லோ ரிஸ்க் பைரோடெக்னிக் டிவைஸ் அப்படின்னு கொண்டு வரணுன்றது அவங்களுடைய ஆசை. அதே மாதிரி சல்ஃபர் பேஸ்ட் டேர்ன் ஓவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. சல்ஃபர் பேஸ்ட் டேர்ன் ஓவர் அப்படின்னா, சல்ஃபர் இவ்வளோ எஸ்டிமேட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக டேர்ன் ஓவரும் இருக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையற்ற ஒரு இது. ஏன் அப்படின்னா, ஒரு அவங்க வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ 100 ml எடுத்து ஒரு டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கும் வந்து டேர்ன் ஓவர் போடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பான கால்குலேஷன் வந்து எஸ்டிமேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த மாதிரியான பாலிசி கொண்டு வரலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசுகிறதுக்கு நான் இப்போ ரீசெண்டாக கொரியா போன இடத்துல அங்கே இருக்க நம்ம தூதகர்கிட்டையும் நம்ம வந்து பேசியிருந்தோம். அவர் சொன்னது என்னன்னா, கண்டிப்பாக, ஏன்னா கொரியாவில் வந்து வருஷத்தில் ஒரு முறை வந்து வானவேடிக்கை வந்து பண்ணுவாங்க, பெரிய லெவலில் பண்ணுவாங்க. அதில் வந்து இன்வால்மெண்ட் பண்ணணும், சிவகாசி எப்படியாவது இன்வால்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த ரெக்வஸ்ட்டை வச்சுருந்தேன். அந்த எம்பசியில் இருக்கிறவங்களும் நம்மளுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டும் சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம ஒரு ஷாப் மாதிரி வச்சு சிவகாசியில் இருக்க பிராண்ட் எல்லாத்தையும் அங்கே ஷோகேஸ் பண்ண போகிறோம். அது சூன் உங்களுக்கு நாங்கள் டேட்டும் வந்து சொல்லிடுறோம். அதுக்கான அப்ரூவல் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு 2 விதம் இருக்குது. சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் வந்து எந்த அவ்வளோக்கான ப்ராப்ளம் வந்து இல்லை. ஆனால் ஸ்டேட் ஜிஎஸ்டியில் பல பிரச்சனைகள் வந்து இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான இதை வந்து நான் நம்ம கலெக்டர்கிட்டையோ டிஆர்ஓட்டையோ பேசி அதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஜிஐ டேக் வந்து நிறைய விஷயங்கள் வந்து 616 ஜிஐ டேக் ஆல்ரெடி நம்ம இந்தியா முழுக்க வாங்கியிருக்கோம். இன்னும் அதிகமான பொருட்கள் வந்து ஜிஐ டேக் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயங்களையும் பார்ப்போம். இன்னொரு ஒரு என்ன விஷயம்னா, இங்கேருந்து நம்ம இப்போதைக்கு லாரி அசோசியேஷன் தான் வந்து எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் ஏதோ ஒன்று வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான இடம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கூடாரத்தில் தண்ணி வசதி இல்லாமல், ஒரு எந்த ஒரு வசதியுமே இல்லாமல், பாத்ரூம் வசதி கூட இல்லாமல் வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பெரிய இடம், அதாவது சிவகாசிக்குள்ளே இல்லாமல் வெளியே ஒரு இடத்த அமைச்சு அங்கே ஒரு பிளானட்டேரியம் மாதிரி அமைச்சு நம்ம பட்டாசு தொழிலை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்த வந்து ஆல்ரெடி நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். கலெக்டர் வந்து ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. லோட்மேன் அசோசியேஷன் எல்லாருமே இதை பார்த்து சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே இருக்க தொழிலுக்கு அது வந்து ரொம்ப, அவங்க தான் வந்து உயிர் நாடி. இன்னைக்கு அதை வெளியே போய் அவங்க கடைசி ஒரு இதுக்கு வந்து கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்க தான் இன்னைக்கு உயிர் நாடியா இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல வசதிகள் வந்து
நம்ம சிவகாசிக்கு வெளியே ஒரு இடத்துல ஒரு இடம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதே மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எப்படி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வர போகிறோமோ அதே மாதிரி பட்டாசு தொழிலாளர்களுக்கும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து கொண்டு வரணும். ஏன்னா அப்ரூவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல மடங்கு அப்ரூவல்கள் வந்து இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு, அங்கே இருக்க லஞ்சத்தை குறைக்கிறதுக்கு இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் 21 டேஸில் கொண்டு வரணும்னு என்னுடைய ஆசை. ஆனால் எந்த அளவுக்கு ஃபீஸிபிள் அப்படின்ற விஷயத்த பாலிசி டீம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான கமிட்டியும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க அதை பண்ண போகிறாங்க. இதை தவிர ஆக்ட் 40/2 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டெஃபினட்டாக நம்ம வந்து லாக் பண்ணிட்டு போயிடுறோம். அதுக்கான ஃபிக்ஸ்டு டேட் எதுவுமே கிடையாது. அதனால இங்க இருக்க தொழிலாளர்களும் சரி தொழிற்சாலைகளும் சரி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தொழிலாளர்கள் அடுத்த நாள் அதை வச்சுதான் சாப்பாடே சாப்பிடணும். அப்போ இன்னொரு இடத்துக்கு எப்படி போறதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ இந்த ஆக்டை வந்து நம்ம பாலிசி எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், இன்டெஃபினேட்டா இருக்கிறத இவ்வளோ நாளுன்னு வந்து நம்ம குறைச்சு அவங்களுக்கான இதை வந்து நம்ம பண்ணி தருவோம். இதுதான் இன்னைக்கு எடுத்த ஒரு சில வாக்குறுதிகளும் அவங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணி தரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. சட்டசபையில இது எல்லாத்தையும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த கலந்தாய்வும் இன்னைக்கு வச்சிருக்கோம். பட்டாசு எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம தமிழ்நாடும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். மீதி சைனாவில் இருக்கவங்க ஏதேதோ கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு திறமையை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணாமே இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான எக்ஸ்போர்ட் இது லீகலாக கரெக்டான மெத்தட்ல எப்படி நம்ம பண்ண முடியுன்ற விஷயத்த படிச்சு பாலிசி அதுக்கும் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட தரமே உயர்ந்துடும். விருதுநகரோட தரமே வந்து உயர்ந்துடும். நம்மளுக்கு போட்டும் இருக்கு பக்கத்துல, அதனால ஈஸி அக்சசபிளும் இருக்கு. இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ சிவகாசியை பெரிய லெவலுக்கு ஒரு இன்னைக்கு செகண்ட் லெவல்ல இருக்கும் எக்கானமில, இதுக்கும் மேல நம்ம கொண்டு போறதுக்கு பல வாய்ப்புகள் தரப்போறதா எக்ஸ்போர்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொரியா போனப்போ நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணேன். சிவகாசியில இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு, கிராக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ, ஓ அப்படியா, அப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்களே வந்து அப்போ நீங்களும் வரலாமே அப்படின்ற ஒரு இன்விடேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலந்து நாட்டில் ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபீசிபிலிட்டி இருக்கு. இதை வந்து அண்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட கைடன்ஸோட இந்த பாலிசியை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நான் கண்டிப்பா படிச்சு இதுக்கான எக்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஆரஞ்சு கேட்டகரியில இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பா பண்ணித்தரேன். இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் சட்டத்தை பத்தி நாங்க பேசுறேன். ரெண்டாவது வர ஆபீசர்ஸ் யாருமே வந்து டெக்னிக் கொடுத்து அவங்க இல்லை. லாஸ்ட் டைம் வந்து நம்ம கிட்ட ஒரு போய் நீங்க போய் சரி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புவோம். அப்போது அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாக தான். அதனால ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கண்டிப்பா பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போய் இன்னும் அது கோர்ட்டுக்கு போனா அதுக்கடுத்து நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நம்ம போக முடியும். அப்பீலுக்கு நம்ம எங்க நாள் சுப்ரீம் கோர்ட் வர நம்ம போக முடியும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல கலெக்டருக்கு மட்டும்தான் ஒரு பவர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அவருக்கும் மேல என்ன ஒரு பவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னுமே தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஓனர். இறுதி கட்டமாக உள்ள நன்றி நவைகளில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிவிட ஆசைப்பட்ட பட்சத்துல பெரிய அளவுக்கு நம்மளுடைய சிவகாசியுடைய வளர்ச்சியை காட்ட முடியும். ஏற்கனவே நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் மக்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசியில் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மார்க்கெட் இருந்தாலும் போட்டாலும் அதையும் வந்து ஒரு குறையா வந்து மாத்திட்டாங்க. நல்லா இருக்கு. நம்மளுக்கு இப்போ குறிக்கோளா இருக்கிறது வந்து பட்டாசு தொழிலை எப்படியாவது
ஒரு நல்ல இடத்துக்கு போனாலும் நான் சிவகாசியில இருந்து வந்திருக்கேன். நான் பட்டாசு தொழிற்சாலைகள் இங்க இருக்கு, டிராக்டர்ஸ்லாம் இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லி என்னைய நானே அறிமுகப்படுத்திக்கும் போதுதான் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வமே ஏற்படுது. அதை நாங்க எங்க போனாலும் முன்னுதாரணமா காட்டி எப்படியாவது இதை மேல எக்ஸ்போர்ட் வரைக்கும் கொண்டு போகணுன்றது என்னுடைய அவருடைய ஆசையும் கூட, என்னுடைய ஆசையும் கூட. உங்களுடைய கனவு தான் என்னுடைய கனவு. அதனால கண்டிப்பா அந்த ஒரு விஷயங்கள் அந்த அளவுக்கு நம்ம போய் மாற்றணும். அந்த ஒரு விஷயங்கள் நமக்கு வேற ஒரு அசோசியேஷனோட நம்ம பேசி ஒரு சில புரிதலோட நான் உங்களுக்கும் அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உடனடியா அதை எப்படியாவது பண்ணி தரணும்ன்றது என்னுடைய ஆசை. தமிழ்நாடு ஃபயர்